இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. நாளை மறுநாள் வெளியாக இருந்த பராசக்தி படத்திற்கு இன்னும் தணிக்கை சான்று கிடைக்கவில்லை. UA சான்றிதழ் கொடுக்கப்பட்ட தகவல்கள் வெளியான நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. நெதர்லாந்தில் பராசக்தி காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக விநியோகஸ்தர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. விஜயின் ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கும் சிக்கல் எழுந்திருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாளை பிற்பகலுக்குள் தணிக்கை சான்று கிடைக்கும் என்று திரையரங்க உரிமையாளர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதுவரை தணிக்கை சான்று பராசக்திக்கு கிடைக்கவில்லை. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, பராசக்திக்கும் தணிக்கை சான்று கிடைக்கவில்லை என்று தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, சமீபத்தில் ஜனநாயகன் படத்துக்கான தணிக்கை சிக்கலை தொடர்ந்து பராசக்தி படத்துக்கும் இன்னும் தணிக்கை சான்றிதழ் இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜனவரி 10 இந்த படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாகிறது. இந்த படத்திற்கு UA சான்றிதழ் கொடுக்கப்பட்டதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில கடந்த 5 இந்த படத்துக்கான தணிக்கை சான்று கிடைக்கும் என முதற்கட்டமாக சொல்லப்பட்டது. 5 தொடர்ந்து இன்று வரை, அதாவது மாலை 6 மணி வரை இதுவரைக்கும் பராசக்தி படத்துக்கான தணிக்கை சான்று இன்னும் கிடைக்கவில்லை. இப்ப நெதர்லாந்துல பராசக்தியோட காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பூங்குழலி, இந்த படத்திற்கு இந்த முதல் சென்சார் கமிட்டிக்கு இந்த படம் அனுப்பப்பட்டு தணிக்கை சென்சார் கமிட்டி மெம்பர்கள் இந்த படத்தை பார்த்த பிறகு அங்க 23 காட்சிகளை கட் செய்ய சொன்னார்கள் என்ற ஒரு தகவல் முதல் முறையாக கிடைத்தது. அதைத் தொடர்ந்து படக்குழு அந்த காட்சிகளை எல்லாம் கட் செய்யக்கூடாது என்று கூறி இந்த படத்தை மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ரிவைசிங் கமிட்டியிலும் இந்த படத்தை பார்த்துவிட்டு அதில் சில கரெக்ஷன் சொன்னதாகவும் அந்த கரெக்ஷனுக்கு ஒப்புக்கொண்ட காரணத்தினால் படத்திற்கு UA சான்றிதழ் கொடுக்கப்பட்டதாக இதற்கு முன் ஒரு தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் இந்த படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்கும் என தொடர்ந்து எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில படம் வெளியாக இன்னும் ஒரே ஒரு நாட்கள் இருக்கும் நிலையில இந்த தருணத்தில் கூட இன்னும் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்காத நிலைதான் தொடர்ந்து இருக்குது. இதனால ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்திற்கும் சிக்கல் உள்ளதா என்று ஒரு பேச்சு எழுத தொடங்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்டபோது அவர் நாளை பிற்பகலுக்குள் தணிக்கை சான்று கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். ஒட்டுமொத்த திரையரங்க உரிமையாளர்களும் நாளை இந்த படத்திற்கான தணிக்கை சான்று கிடைக்கும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.